நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க கலப்பையோட ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோ மூலம் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அந்த கலப்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, 5 மோல்டு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் கலப்பையோட உயரத்தை பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 5.5 அடி இருக்குது. கீழே இருக்க அந்த கொழு செட்டோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 3 அடி வந்து இருக்குது. இதனுடைய மொத்த வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 450 கிலோ. அதாவது நம்ம ஒரு 55 ஹெச்பிக்கு மேலே ஒரு 4 வீல் டிரைவ் இருந்தால் மட்டுமே ஓட்ட முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து பதிவு பண்ணுறேன். ரொம்ப கடவுளான இடத்துல கூட இந்த கலப்பையை வந்து நீங்கள் டெப்த்து வந்து கொடுத்து ஓட்டலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு மேலேயே பார்த்திங்கனாக்கா உழவு வந்து ஓட்டும். அதே இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ எந்த வண்டியில் ஓட்ட போகிறோம்னா சுவராஜோட 855 ஒரு 5 ஸ்டார் வண்டி, 4 வீல் டிரைவ் தான். இந்த வண்டியில் வந்து இதனுடைய இழுவை திறனை வந்து பார்க்க போகிறோம், எப்படி வந்து இழுக்குது வைக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கலாம் ஒரு 40 ஹெச்பியில் போட்டு இழுக்கலாம், 45 ஹெச்பியில் போட்டு இழுக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த 55 ஹெச்பி டிராக்டரே பார்த்தீங்கன்னாக்கா இழுவைக்கு வந்து அந்த டர்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து டயர் 4 டயருமே பார்த்திங்கன்னா சுற்று வாங்குது. ஏன்னா கலப்பையோட வெயிட் அந்த அளவுக்கு இருக்குது. 450 கிலோ கலப்பையில் நம்ம டெப்த்து வந்து எவ்வளோ கீழே இறக்கி கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இழுவை வந்து இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும். நம்ம இதே இது ஒரு ரிவர்சபிள் ப்ளோ வந்து ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை லைட்டை வெட்டி பெரட்டி போட்டு போயிடும். அதுவாசி வண்டியோட இழுவை வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்சாயில் ப்ளோ, அதுவாசி ரொம்ப கீழே ஆழமாக மண்ணை கிழிச்சிட்டு போகிறது வாசி வண்டியோட கெப்பாசிட்டி தான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முக்கியம். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுளான இடத்துல கூட ஓட்டலாம். அதே மாதிரி எந்த தட்டை எதுவுமே சிக்கவே சிக்காது. நம்ம மண்ணை ஈர்க்கமாக இருக்கிறத உடச்சி விட்றதுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். இப்போ அஞ்சலை போட்டுறோம்னா நமக்கு ஒரு கரை வந்து கட்டும்னு சொல்லுவோம். இதில் கரையெல்லாம் கட்டுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. லைட்டாக வந்து கரை கட்டும். அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டவேட்டரோட பிளேடை வந்து 2 பக்கம் வந்து மாட்டிருக்காங்க. அதனால் லைட்டாக கரை தெரியும். இது கரை தெரியணுன்ற அவசியமே இல்லை. நல்லா தெரிஞ்சவங்க உழுதாக்க அவங்களுக்கு தெரியும். கீழே வந்து டெப்த்து வந்து கொடுக்குறதுக்கு தான் இந்த மெயினாக வந்து இந்த கலப்பை. பாருங்கள் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இது எங்கே வந்து நம்ம டெமோ பார்த்தோம்னாக்கா மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா டெமோ வந்து பார்த்தோம். வண்டியோ கலப்பையோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாப்ளோ. உண்மையாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலப்பை வந்து ரிலீஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கமர்ஷியலாக ஒரு நம்ம இதை வச்சு தொழில் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கட்டாது. ஏன்னா டீசல் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக அடிக்கும். சாதாரண டில்லர் ஓட்டையிலேயும் ஒரு சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா 4 லிட்ரு 5 லிட்ரு வந்து அடிக்குது. இப்போ இந்த புலவர்னு சராசரியாக 6லேருந்து 7 லிட்ரு தாராளம் வந்து அடிக்கும். ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ கஷ்டமாக வந்து இழுத்துட்டு போகுது. அதை இழுத்துட்டு போகிறத மட்டும் பாருங்கள் எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ டெப்த்து வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், டீசல் வந்து இந்த கலப்பைக்கு கம்பல்சரி வந்து அதிகமாக அடிக்கும். இந்த கலப்பை யாருனாலும் தேவைப்படுச்சாலும் டிஸ்பிளேயில் வந்து கான்டாக்ட் நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.